நேற்று வந்து நான் வந்து பர்ச்சேசிங் பஜாருக்கு போயிருந்தேன். ஸோ பர்ச்சேசிங் பஜாருக்கு போகும்போது நம்ம கிருஷ்ணகிரியில் நான் ஒரு கடையை பார்த்தேன். தள்ளுவண்டி கடை, பொரி கடை. ஸோ பாஸ்கர் அவருடைய பேர். அவருடைய கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமாக அவருடைய ஒர்க்கே வந்து பார்த்திங்கனாக்க பொரி. ஸோ காரப்பொரி, தட்டு வடை, அப்புறம் வந்து நிப்பட்டில் வந்து அந்த ஸ்வீட்லாம் வச்சு அழகாக அந்த கேரட்டு, பீட்ரூட்லாம் வச்சு செஞ்சு கொடுத்துட்ருந்தாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னாக்கா, அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு. அவருடைய லைஃப்பில் அவருடைய கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு தானா. ஸோ அவர்கிட்ட நான் பர்சனலாக வந்து ஒரு 10 நிமிஷம் பேசினேன். அவர் சொன்ன ஒரு விஷயம்னாக்கா, என்னால் ஒரு வீடு கட்ட முடியல. ஆக்சுவலி இடம் இருக்குது, என்னால் அதில் என்னால் வீடு ஒன்று கட்ட முடியல அப்படின்னு வந்து சொன்னார். அவர் அந்த கண்ணில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஏக்கத்தோடு அவங்க பேசுன அந்த தருணத்தை நான் வந்து பார்த்தேன். டெய்லி வந்து 6 மணிக்கு வண்டி எடுப்பாராம், நைட்டு 10:30 மணி வரைக்கும் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டுருப்பாராம். எல்லா ஏரியாவும் அப்படியே போயிட்டு ஒரு 2 நிமிஷம் எங்கன்னா நிப்பாட்டி சாங் இருக்குது. ஆக்சுவலி ஃபோன் வச்சுருக்காரு, ஸ்பீக்கர் வச்சுருக்காரு. அவருடைய நாலேஜுக்கு அவருடைய அப்பா செஞ்ச அந்த தொழிலை மறுபடியும் இவர் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இவர் வந்து அதே மாதிரி அவர் ஒரு யாருடைய ஃபேன் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான். ஸோ அவர் ஃபோட்டோலாம் எடுத்து மாட்டி வச்சுருக்காரு அவருடைய வண்டியில், தள்ளு வண்டியில். ஸோ அதெல்லாம் பார்த்தேன். ஒரு சாமானியன் எந்த அளவுக்கு அவனுடைய லைஃப்பில் அவருடைய ஃபேஸை பார்த்தே தெரியும். அவர் வேலை என்ன, காலையிலே வந்து எல்லா திங்ஸுமே வாங்கி கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம் எல்லாமே வாங்கி வச்சுருக்காரு. கொத்தமல்லி இன்றைக்கி நான் வாங்கும்போது ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறது, அதனால் கொத்தமல்லி மட்டும் என்னால் வாங்க முடியல, கட்டு 40 ரூபா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் விற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபா ஒரு பொரி, அவ்வளோதான். ஸோ அவர் எவ்வளோ போய் பொரி வாங்கி காரப்பொரி போட்டுருவார். அந்த பொரியில் வந்து அவருக்கு எவ்வளோ லாபத்தில் கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு சொச்சம் தான் அவர் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறதா இல்லை ஒரு ஃபீல் பண்ணுறதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக என் லைஃபுக்கு நானும் ஒரு ஃபேமிலி மேன். அதனால் வந்து என்னால் முடிஞ்சால் கடவுள் கண்டிப்பாக எனக்கு ஒரு அனுகிரகத்தை எனக்கு கொடுத்தாருன்னா நான் நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு தயாராக இருக்கேன். ஆமாம், அதை நான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சினிமாவுடைய ரசிகனாக இருக்கக்கூடியவர் தான் பாஸ்கர் சார். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ அவருடைய என் வழி தனி வழி உழைத்திடு ஏதோ ஒரு வாசகத்தை போட்டு அதில் வந்து அவருடைய காலண்டர் மாதிரி மாட்டி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கலெக்ஷன் ஒரு நாளைக்கு கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 800 ரூபாலேருந்து 700 ரூபா. ஸோ இந்த கொஞ்சம் அதிகமான இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு போவார், ஒரு நாளைக்கு வந்து ட்ராவலிங் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ இதை நம்ம ஒரு லைஃப்பில் ஒருத்தருடைய ட்ராக்கை நம்ம பார்க்கும்போது, அவருடைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற லைஃபு மிகப்பெரிய அளவரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெருமைப்பட்டிருக்கணும். கடவுளுக்கு முதல் நன்றி சொல்லணும். கடுமையாக உழைக்கிறத விட உண்மையாக உழைக்கணும். அவர் உண்மையாகவே உழைச்சிட்டு தான் இருக்கார். நான் அதான் கடைசியாக நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கவலைப்படாதீங்க. உங்களால் அந்த ஆசை நிறைவேறலையா, உங்கள் பொண்ணால் நிறைவேறும். உங்கள் பொண்ணால் நிறைவேறலையா, உங்கள் பேரனால் நிறைவேறும். நிச்சயமாக கடவுள் உங்களுக்கான ஒரு லைஃப் ட்ராக் பெருசாக இருக்க போது கடவுள் உங்களை வந்து கைவிட மாட்டார். நிச்சயமாக நீங்கள் வந்து நீங்கள் ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் கட் பார்க்கும்போதே தெரியுது, உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்க்குறீங்க. இதுதான் வந்து ஒரு சாமானியர் செய்யக்கூடிய ஒரு செயல். ஸோ அதை நீங்கள் கச்சிதமாக செஞ்சிட்ருக்கீங்க. அதே உண்மையான நல்லா டேஸ்ட்டாக கொடுத்தாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அங்கே நானே எதேச்சியாக போனதுனால என்னால் அவ்வளோவா வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஸோ என்னுடைய அன்பு மனைவி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அழகாக வீடியோ எடுத்திருப்பாங்க. கூடிய கடைசி வார்த்தை, ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுங்கள், கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டார். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை போயிட்டுருக்கீங்க. நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஹாப்பியாக இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ என்னால் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நிப்பட்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, லைஃப்பில் நிறைய பேருடைய ட்ராக்கு பலவிதமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைஃப் ஆஃப் இன்சிடென்ட் ஸ்டோரி இருக்கும். அதை தழுவி தான் நம்ம வாழ்க்கை பயணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இன்னொருத்தருடைய கதைகளை அவருடைய நிகழ்வுகளை கேட்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க தமிழ். நன்றி.